ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொளுத்திடுவோம். ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை நம்மளை உருவாக்கின தெய்வத்துக்கே ஹல்லேலூயா. இம்மட்டும் அவர் நடத்தி வந்திருக்கார், இனிமேல் நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஊழியம் செய்வது மிகப்பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்களை விடுதலை நேரத்தில் கொண்டு வரும்படியாக தேவன் நம்ம அழைத்து வந்திருக்கார். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ராஜாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். ராஜா நாமம் நம் நடுவில் மகிமைப்படுவதாக. நல்லா கை தட்டி பாடலாமே. பாடலாமே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். சொல்லுங்க, வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள். நல்ல கை தட்டி நாட்கள் உங்க சத்தம் வரட்டுமே. ரபால சந்தரலாரா. இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ என்று நாம் அறியோம். உண்மைதானே? ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ என்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள சொல்லுங்க, நாட்களெல்லாம் ஒரு பலகந்தர. ஆமென். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் வாழ்வதினாலே மருந்திடுவாய் என்று உணர்ந்தாயோ, இன்றே வா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ். ஓ இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு சத்தமாய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனால் லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும்
அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்று எழுத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு நல்ல கையை தட்டி ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடு. நல்ல 2 கரங்களை பலமாய் தட்டி, ஆவியானவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பலனை பார்க்காவிட்டாலும் நம் கண்கள் ஒரு நாள் காணும். ஆண்டவர் அழைக்கும் சொல்வார், உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே என் மகிமைக்குள்ள பிரவேசி. ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் சொல்லுகிற சுவிசேஷம், இன்னைக்கு நாம் ஓடி வருகிற கூட்டங்கள்ல உலகம் நம்ம இகழலாம், ஆனால் கனப்படுத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நாம் விதைக்க நமக்காக ஒரு அறுவடை உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்போ நீங்க விதைக்க உங்களுக்காக அறுவடை உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சுவிசேஷம் சொல்ல அந்த வார்த்தை என்னைக்காவது ஒரு நாள் கிரியை செய்துதான் ஆகும். ஹல்லேலூயா. அவர் அனுப்பின வார்த்தை வெறுமையா திரும்பாது. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்றத ராஜா கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஒரு ஆத்துமக்களுக்காக நீங்க திறப்புல நிற்கிறத அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதன் பலன் அவர் நிச்சயமா தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.